வணக்கம். தலைநகரத்தின் தலையாய பிரச்சனைகளை தினந்தோறும் அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை துறை சார்ந்த வல்லுநர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அதிகாரிகள் என அவர்கள் வாயிலாகவே கேட்டறிந்து அதற்கான ஒரு முழுமையான, ஒரு உண்மையான குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் தலைநகரத்தில் இன்று நாம் பார்க்க போகும் பிரச்சனை, பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்படும் மாநகரின் சாலைகள் சீரமைக்கப்படாமல் கிடப்பதால் சென்னை வாசிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள், அதனால் ஏற்படும் அபாயங்கள் மற்றும் அதை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்ற ஒரு முழுமையான அலசலைத்தான். களத்திலிருந்து துல்லியமான தகவலை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் கோகுல். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக இப்பிரச்சனை குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. சென்னை நகரில் உள்ள முக்கிய சாலைகள் மட்டுமின்றி மாநகராட்சி சாலைகளும் பரபரப்பாகவே காணப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் இந்த சாலைகளில் இரவு பகலாக வாகன போக்குவரத்து இருந்து வருகிறது. 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் இதுபோன்ற நகரின் உட்புற சாலைகளில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் குழாய் பதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அவ்வப்போது பள்ளங்கள் தோண்டப்படுகின்றன. இதுபோன்ற பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களோ, சம்பந்தப்பட்ட துறைகளோ பணிக்கான காலம், பணிகள் மேற்கொள்ளப்படும் தூரம், அதற்கான செலவு உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு அதற்கான தொகையை மாநகராட்சியிடம் முன்னதாக செலுத்திய பிறகே பணிகளை தொடங்க வேண்டும். ஆனால் ஒரு சில ஒப்பந்ததாரர்கள் இந்த விதிமுறைகளை மீறுவதாலும் பணிகள் முடிவடைந்த பிறகு அந்த பள்ளங்களை முறையாக மூடி சாலைகளை சீர்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாலும் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணிகள் முடிவடைந்து 4-5 மாதங்களுக்கு மேலாக மூடப்படாமல் கிடக்கும் இதுபோன்ற குழிகளால் சாலைகளின் அகலம் குறைந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் அவ்வழியே பாதசாரிகளாக செல்லும் குழந்தைகள், பெரியவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாநகராட்சியின் ஒவ்வொரு வார்டுக்கும் இளநிலை பொறியாளர், மண் பரிசோதனை அதிகாரிகள், பணியாளர்கள் என தனித்தனியே நியமிக்கப்பட்டுள்ள போதும் சீரமைக்கப்படாத உட்புற சாலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இன்று வரை தொடர்ந்து எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை பற்றி விரிவாக அலசுகிறது இன்றைய தலைநகரம். நேயர்களே, சாலைகளின் பிரச்சனைகள் குறித்து அலசுகிறது தலைநகரம். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். அடுத்ததாக களத்திலிருந்து துல்லியமாக தகவலை தருவதற்காக கோகுல் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், சொல்லுங்க, நீங்க களத்தில் அங்க நேரடியாகவே பாக்குறீங்க, சாலைகளுடைய நிலைமை என்ன, என்ன மாதிரியான சீரழிவிற்கு சாலைகள் உள்ளாகி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக விக்ரம், அதாவது சென்னையோடைய முக்கியமான பகுதியான நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங் ரோட்ல இருக்கக்கூடிய புது தெருவுல தான் நம்ம நிக்கிறோம். கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்பு இந்த சாலையில் உள்ள பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள கழிவுநீர் குழாயில ஒரு கசிவு ஏற்பட்டிருக்கு. அந்த கசிவை சரி செய்வதற்காக தான் இந்த சாலையை தோண்டிருக்காங்க. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அந்த பணி நடந்திருக்கு. அந்த கழிவுநீர் குழாயை சரி செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய முதல்ல எலக்ட்ரிக் வயரை அந்த அதிகாரிகள் கட் பண்ணிருக்காங்க. அது தெரியாம நடந்திருக்கு. அதனால அந்த பகுதியில ஒரு 2 நாட்கள் மின்சார தடையும் ஏற்பட்டிருக்கு. அதன் பின்பு இபி அதிகாரிகள் அதை சரி செஞ்சிருக்காங்க. அதன் பின்பு மெட்ரோ வாட்டருடைய லைனை கட் பண்ணிருக்காங்க. அதாவது கீழே அந்த இதுல போகும்போது கழிவுநீர் குழாய் போயிருக்கு, மெட்ரோ வாட்டருக்கான குழாய் போயிருக்கு, இபி வயர் போயிருக்கு. அதே இதுல 3 இதுவும் துண்டிக்கப்பட்டிருக்கு. துண்டிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால 4 மாதமாக இந்த பகுதியில அந்த சாலையை சரி செய்யல. அப்படியே அந்த கழிவுநீர்கள் அங்க தேங்கி இருப்பதாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டுறாங்க. மேலும் இதே போன்று சென்னையில இருக்கக்கூடிய மற்ற பல இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்த சாலைகள் தோண்டப்படுகிறது. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் குடிநீர் குழாய்களை இணைப்பதற்காக, கேபிள்களை பதிப்பதற்காக, மேலும் பல்வேறு சாலை பணிகளை மேற்கொள்வதற்காக இது போன்ற சாலைகளை பள்ளங்கள் தோண்டி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் முறையான அனுமதி இல்லாமல், முறையான ஒரு அதிகாரிகள் தீவிரமான சோதனைகள் இல்லாமல் தான் இந்த போன்ற பணிகள் நடைபெறுவதாகவும், இதனால் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுவதாகவும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. விக்ரம், கோகுல், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப நீங்க இருக்கிற சாலை அப்படிங்கிறது சென்னையினுடைய இதயம் என்று அழைக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலையிலேயே இந்த மாதிரி நிலைமைனா சென்னையில இன்னும் எத்தனையோ சாலைகள் இருக்கு. எத்தனையோ சாலைகள்ல இது மாதிரியான பணிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி தோண்டிட்டு அதை மூடாம போறதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இதை பின்பற்றணும்னு வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் பின்பற்றுறாங்களா? இல்ல இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான நிலைமைக்கு என்ன காரணம்? நிச்சயமா விக்ரம், அதாவது சென்னையோடைய மாநகராட்சியுடைய சாலைகளை தோண்டுவதற்கோ, சாலைகள் வழியாக ஒரு வேலையை செய்வதற்கு அந்த துறை அதிகாரிகள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு
தொலைபேசி இணைப்பை கீழே பதிக்கணும் அப்படின்னா துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் என்ன பணியை செய்ய இருக்கவங்க, எவ்வளவு காலத்துக்கு இந்த பணிகள் நடைபெறும், அந்த சாலைகள்ல எவ்வளவு தூரம் நீங்க தோண்ட போறீங்க, எவ்வளவு காலத்துல இந்த பணியை நீங்க திட்டமிட்டபடி முடிப்பீங்க, இதற்கான திட்ட மதிப்பீட்டுக்கான செலவு நாங்கள் இந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுப்பாங்க. அதன் பின்பு அவங்க வந்து இந்த சாலையை சரி செய்வதற்கான இவ்வளவு செலவு மாநகராட்சிக்கு ஆகும், ஆகவே ஒட்டுமொத்தமான ஒரு தொகையை வந்து நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகையை மதிப்பீட்டு வழங்குவாங்க. அந்த தொகை வந்து அந்த துறையோ அல்லது துறை வாரியாக உள்ள ஒப்பந்தக்காரரோ அந்த மாநகராட்சிக்கு அந்த தொகையை கட்டிய பின்பு அவர்களுக்கு முறையான அனுமதி வழங்கப்படும். அந்த அனுமதிக்கு பின்புதான் அவர்கள் வந்து அந்த பணியை தொடங்க வேண்டும். ஆனால் ஒரு சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் முறையாக அனுமதி வாங்குவதில்லை எனவோ, மேலும் வந்து பல்வேறு பணிகளை வந்து முழுமையா செஞ்சு முடிப்பதில்லை என்பதுதான் இவங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. இதை வந்து மாநகராட்சி அதிகாரிகளும் மற்ற அந்த துறை ரீதியான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகளும் இதை கண்காணிக்கணும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. விக்ரம், கோகுல், இப்ப நீங்க சொன்னதுலயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவதில்லை என்பதெல்லாம் பார்த்தோம். இதுல ஏதாவது அரசியல் தலையீடுகள் இருக்கா? இதற்கு யார் காரணம் என்பது ஏதாவது இருக்கா? நிச்சயமாக, அதாவது ஒரு வேலையை நடக்கிறதுனா அது ஒப்பந்தக்காரரிடம் ஒரு சில வேலைகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு சில ஒப்பந்தக்காரர் என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் சப் கான்ட்ராக்டர் சொல்லக்கூடிய அதற்கடுத்த கான்ட்ராக்டர் கொடுக்கறாங்க. ஆகவே அந்த ஒப்பந்தக்காரர் முறையான பணியை வந்து செய்யறாரா அப்படிங்கறத வந்து அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும், முறையான அனுமதியே இல்லாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்களையும் மற்ற வார்டில் இருக்கக்கூடிய இளநிலை பொறியாளர் மற்ற அதிகாரிகளையும் அந்த ஒப்பந்தக்காரர்கள் கையில் போட்டுக்கொண்டு இது போன்ற வேலைகளை முறையான அனுமதிகள் இல்லாமல் செய்வதாக ஒரு சில அரசியல் தலையீடுகளும் இருப்பதாக இந்த பகுதி வாசிகளும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களும் சமூக ஆர்வலருடைய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. விக்ரம், பல்வேறு பணிகளுக்காக சென்னையினுடைய பிரதான சாலைகள் தோண்டப்பட்டு அதை மூடுறதுக்கான மறுசீரமைப்பு பணிகள் எதுவுமே செய்யாம அப்படியே கிடக்கிறதுனால சென்னையினுடைய சாலைகள் இப்போ வந்து சீரழிஞ்சு போயிருக்கிறது அப்படிங்கறத பத்தி தலைநகரத்துல பாத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இப்ப இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை, என்ன மாதிரியான பெரிய பெரிய அபாயங்கள் இருக்கிறது என்பது குறித்து பார்க்க போறோம். கோகுல் கிட்டே மறுபடியும் போறேன். கோகுல், களத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க, பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இதனால் ஏற்படுகிறது? நிச்சயமாக விக்ரம், அதாவது இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை நீங்க நேரடியா பார்க்கலாம். பொதுமக்கள் வந்து நம்ம தலைநகரத்துல இதை பற்றி செய்திகளை சொல்ல வந்தோம்னா ஏராளமான அந்த புது தெருவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேரடியாக அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. பிரச்சனையோட வீரியத்தை நான் சொல்றதை விட அவங்க கிட்ட நேரடியா கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கு? சார், இங்க வந்து தண்ணி பிரச்சனை அதிகம். எப்படின்னா ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால ஏதோ கார்பரேஷன் வேலையா வந்து எதுக்கோ பள்ளம் தோண்டுனாங்க. கார்பரேஷன் வேலையா வந்து ஏதோ பள்ளம் தோண்டும் போது கரண்ட் கட் பண்ணி விட்டாங்க, தண்ணியவும் கட் பண்ணி விட்டாங்க. அந்த தண்ணியில வந்து டிரைனேஜ் தண்ணி கலந்து வருது. இது வரைக்கும் இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக இன்றைய வரைக்கும் இதே தண்ணி தான் வருது. சில வீட்டுகள்ல வந்து போர் கனெக்ஷன் கிடையாது, சில வீட்டுகள்ல போர் இருக்கு. போர் இருக்கிறவங்களால சமாளிக்க முடியுது, போர் இல்லாதவங்க இந்த தண்ணியை தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதனால என்னென்ன ப்ராப்ளங்கள் வருதுன்னு பயப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு மேல லாரி சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 மாதங்களாக லாரி சப்ளை வருது. ஆனா இங்க வந்து இடையில அந்த பள்ளம் தோண்டி இருப்பதனால அந்த லாரி தண்ணியும் வந்து அவுட்டர்ல விடுறாங்க, மெயின் ரோடுல விடுறாங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து 1/2 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. வயதானவர்கள் எங்களால அந்த தண்ணியை தூக்கி 1/2 கிலோமீட்டர், ஒரு குடத்துக்கு 1/2 கிலோமீட்டருங்கும் போது ஒரு நாளைக்கு எங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்க எவ்வளவு டைம் எடுக்க முடியும்? அதுக்குள்ள அந்த லாரி தண்ணி போயிடுமோங்கிற ஒரு பயத்தினால டென்ஷன்ல தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்குது. இத வந்து எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப முடியாம சில பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி நிறைய பண விரயங்கள் ஆகிருக்கு. நீங்க சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள்? கொசு பிரச்சனை நிறைய, காவா வெட்டி வச்சிருக்கிறதுனால நிறைய கொசு தொல்லை அதிகமா இருக்கு. குழந்தைங்க ஸ்கூல் போகாத ஒரு மாசமா என் குழந்தை டைபாய்டு ஜுரத்துல இருக்குது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தண்ணி குழந்தைக்கு கொடுத்தா பின்ன எப்படி இருக்கும்? அது ஒரு மாசமா படுத்த படுக்கையா இருக்கு அந்த குழந்தை. இந்த தண்ணி சரி பண்ணாதான் எங்களால பண்ண. நாங்களும் 5 மாசமா நாங்களும் இதுக்கு நாங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் வந்து அதுக்கு எடுத்து சொல்ற மாதிரி இல்ல. தண்ணி வேணும்னா நாங்க போய் எடுத்துன்னு வர வேண்டியதா இருக்கு. டேங்க் தண்ணி வேணும்னால போய் போன் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்பப்போ அவங்க வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நிக்க முடியல. ஒரு எவ்வளவு தண்ணி நாங்க எடுக்க முடியும்? என்னால குழந்தைங்க எத்தனை வாட்டி பள்ளத்துல விழுந்து வாரின்னு வருது. நீங்க சொல்லுங்க, வேற என்னென்ன பிரச்சனைகள்? ஹலோ சார், வணக்கம் சார்.
இந்த மாதிரி சார், நான் இந்த டெய்லர் கடைக்கு லிங்கோம ரோடுல இருந்து பேங்க்ல ஒர்க் பண்றேன். இந்த சைடு வரும்போது ஒரு பள்ளம், நானே ஒரு நாள் தடிக்கு விழுந்திருப்பேன். நானே ஒரு நாள் தடிக்கு விழுந்திருப்பேன். ஒரே நாத்த பொறுக்க முடியல. இந்த ஜனம் வந்து பொது ஜனம் ரொம்ப கஷ்டம். என் வீடு டீ நகர் சார், அதனால நான் கண்ணால பாக்குறேங்க. இந்த தெருவுக்கு எனக்கு கனெக்ஷன் இல்ல. பட் நான் வரும்போதெல்லாம் ஒரே நாத்து அடிக்கிட்டு தண்ணி கஷ்டம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அதாவது விக்ரம், ஏராளமான பொதுமக்கள் வந்து அந்த பிரச்சனையோட வீரியத்தை அறிஞ்சு இப்ப நீங்க நேரடியா பாத்திருப்பீங்க. இந்த வாட்டர் வந்து சாக்கடை கலந்த தண்ணீரா தான் இப்ப 4 மாதமா எங்க ஏரியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சாலையில பள்ளம் தோண்டாங்க, மெட்ரோ இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த மெட்ரோ தண்ணியில வந்து தற்பொழுது கழிவுநீர் கலந்து எங்களுக்கு இந்த தண்ணி 4 மாசமா வந்துகிட்டு இருக்கு. இதுவரை மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது இந்த வேலையை செய்த துறை ரீதியான அந்த அதிகாரிகளோ இதுவரை இந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்தோ அந்த வேலையை மறுசீரமைப்பு செய்வதற்கான எந்தவித நடவடிக்கை எடுக்கலைங்கிறதா பொதுமக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. மற்றொரு குற்றச்சாட்டா மற்ற மாநகரங்களில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளையும் பார்த்தோம்னாலும் ஒரு முக்கியமான சாலைகள்ல இது போன்ற பள்ளத்தை தோண்டும் போது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பணியை முடிக்காமல் இருப்பதால் பல்வேறு போக்குவரத்து நெரிசல்களும் பல்வேறு விபத்துகளும், ஒரு ஆம்புலன்ஸ் அந்த தெருவுக்குள்ள போற மாதிரி இருந்தா கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. விக்ரம், கோகுல், நம்ம பொதுமக்கள் கிட்டே நேரடியா கேட்டோம். இப்ப அந்த சாலைகள் வந்து முற்று முதலுமா மூடி இருக்கிறதாவே நம்ம பாக்குறோம். மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த சாலை எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்கு? அது பொதுமக்கள் வாயிலாகவே கேட்கலாமே. ஆமா, எத்தனை நாளா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? மாசமா இருக்குங்க. 5-6 மாசமா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரியவங்க வயசானவங்க எங்களுக்கு முடியல. எங்களுக்கு மாடியில இருக்கிறோம். எங்களுக்கு தொலைவுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போக முடியல. தயவு செய்து எங்களுக்கு சீர்படுத்தி கொடுங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். வயசானவங்க, குழந்தைங்க ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க. எங்களுக்கு இந்த உதவி தயவு செய்து கொடுங்க. நீங்க இந்த வேலையை யாரு, எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாரு ஒப்பந்தக்காரர் பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? தெரியல. நாங்க பேசுறதா இரவுல வந்து பண்றாங்க, நைட்ல பண்றாங்க. நாங்கெல்லாம் அந்த நேரத்துல வீட்டுல இருக்கோம். திடீர்னு கரண்ட் பஸ் ஆகி நின்னு போச்சு. நைட்ல வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. யாரு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செய்து நீங்க பண்ணி கொடுங்க. அதாவது விக்ரம், பொதுமக்கள் நேரடியா சொன்னதை கேட்டிருப்பீங்க. எந்த துறை இந்த வேலையை செஞ்சாங்க? கழிவுநீர் அகற்றுறதுக்காக செஞ்சாங்களா அல்லது குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக செஞ்சாங்களா? யார் இந்த பள்ளத்தை தோண்டினதுன்னே தெரியல. ஏராளமான குழந்தைகள் தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. முதியோர்கள் வர முடியல. இரவு நேரத்தில் ஒரு பைக்ல வந்தா கூட ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை 4 மாதத்துக்கு மேலாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரை மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினரோ மாமன்றத்தினுடைய அதிகாரிகளோ மற்ற பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளோ இதுவரை வந்து எங்களிடம் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் பல்வேறு முறையிட்டும் இது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிறதா உங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கிறோம். இந்த சாலையினுடைய இந்த சீர்கேட்டுக்கு பொதுமக்கள் வந்து என்ன மாதிரியான அதாவது நடவடிக்கை எடுத்தாங்க? அதாவது பொதுமக்கள் அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க கோகுல்? நிச்சயமாக, அதாவது இந்த ஒப்பந்தக்காரரை நேர்ல வந்து ஒரு தடவை வந்து இங்க பகுதி மக்களிடம் பேசும்போது ஒப்பந்தக்காரர் ஒரு தடவை நேரம் வந்தாரு. அவரிடம் நேரடியாக அவரை முற்றுகையிட்டு இந்த பணியை வேகமாக சீக்கிரமாக பணியை முடிச்சு தரங்கிற மாதிரி நாங்க சொன்னோம். ஆனா வந்து எங்களுக்கு தொலைபேசி நம்பரை கொடுத்துட்டு போனவர் தான் நாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது வரைக்கும் வந்து அவருடைய தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா வருது. அவருக்கு தொடர்பு கொண்டால் அவருடைய எண் அணைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் வருது தவிர எந்தவித ஒரு நடவடிக்கையும் ஒப்பந்தக்காரர் தரப்புல எடுக்கல. மேலும் இது குறித்து நாங்க மாமன்ற அதிகாரிகளையும் மாமன்ற உறுப்பினரையும் தொடர்பு கொண்ட போது சீக்கிரமா இந்த பணியை நாங்க முடிச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் அதிகாரிகள் வந்து அலட்சியமாக பதில் சொல்வதாகும். அதாவது இந்த பணியை வந்து கழிவுநீர் குழாய்களை இணைப்பவர்கள் தான் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான தோண்டப்பட்ட பள்ளம், அவங்க தான் இதை சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த துறை அதிகாரிகள் சொல்றாங்களாம். அதே போல மெட்ரோ வாட்டரை கேட்டா மெட்ரோ வாட்டர் நாங்க இணைப்பு கொடுத்திருந்தோம், இதை துண்டிச்சவங்க யாரு, அந்த துறை தான் இதுக்கு பொறுப்பேற்று அதை அவங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் அலட்சியமாக பதில் சொல்வதாகவும் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. ஏராளமான பொதுமக்கள் இந்த பிரச்சனையோட வீரியத்தை இருந்து நீங்க நேரடியா பார்த்திருக்கலாம். ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பிற்பகல் வேளையில நம்ம தலைநகரத்துல இது ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம அலசி ஆராயும் போது இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் வந்து நேரடியாக களத்திலே நின்று இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மாமன்ற அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. விக்ரம், சாலைகளின் அபாயகரமான நிலை
அதாவது பல பணிகளுக்காக தோண்டப்பட்டு அதை மூடாம விட்டதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன 2 செக்மெண்ட்லயும் வந்து அதனுடைய பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் பார்த்தோம். இப்ப இதற்கான தீர்ப்பதற்கான வழிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள் வந்து பின்பற்றினால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது என்பது குறித்து முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட நம்மளுடைய செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணல இப்ப பார்க்கலாம். சார், இப்ப மாநகராட்சியில பெரும்பாலான இடங்கள்ல இந்த சாலைகள்ல வந்து கழிவுநீர் தொட்டிகள் அமைப்பதற்கோ மற்ற குடிநீர் குழாய்களை பதிப்பதற்கோ ஆங்காங்கே வந்து பள்ளங்களை தோன்றாங்க. இது எந்த அடிப்படையில பள்ளங்களை தோன்றாங்க? யாருடைய அனுமதியில கீழே இந்த வேலைகள் நடக்குது? இதற்கு யாரோட ஒப்புதல் வாங்கணும் சார்? சாலைகளை பொறுத்தவரை சென்னையில் இருக்கிற உட்புற சாலைகளாக இருந்தாலும், பேருந்து சாலைகளாக இருந்தாலும், குடிசை பகுதி சாலைகளாக இருந்தாலும், எந்த சாலை வெட்டு பணியை செய்வதாக இருந்தாலும் மாநகராட்சியிடம் ஒப்புதல் பெற்று தர வேண்டும். மாநகராட்சியிடம் ஒப்புதல் பெறுவது மட்டுமல்ல, மாநகராட்சிக்கு சேர வேண்டிய அந்த ரெஸ்டோரேஷன் காஸ்ட், அதாவது சாலை வெட்டும் பணிக்கு ஆகும் செலவு மாநகராட்சி எஸ்டிமேட் போட்டு தரும். அதை கட்டிய பிறகுதான் அந்த சாலை வெட்டும் பணியை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு துறைகள், நம்முடைய தொலைபேசி துறை போன்ற பல்வேறு துறைகள் இப்பொழுது அந்த பாதாள சாக்கடையை சீர் செய்வதற்கும் அல்லது பிரதான குடிநீர் குழாய்களை பதிப்பதற்கும் தனியார் கேபிள்களை பதிப்பது, இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் மாநகராட்சியின் அனுமதி பெற்றுத்தான் அந்த சாலை வெட்டும் பணிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்வதற்கு முன்னாலேயே அதற்கான பணத்தையும் மாநகராட்சியிடம் செலுத்த வேண்டும். இது எல்லா இடங்களிலுமே இது முழுமையாய் மாநகராட்சியின் அனுமதியோடு செய்யப்படுகிறதா என்பது கேள்விக்குறிதான். பெரும்பகுதியானவர்கள் அந்தந்த துறைகளை சார்ந்த அடிமட்ட அலுவலர்களை கையில வைத்துக் கொண்டு மாநகராட்சிக்கு தெரியாமலே கூட ஒரு சில இடங்களில் வெட்டி விடுகிறார்கள். அதையும் தாண்டி மாநகராட்சி அலுவலர்களுக்கு அந்த மன்ற உறுப்பினர்களின் அனுமதியோடு வெட்டப்படுகிற இல்லங்களும் நிறைய சென்னையில் உண்டு. இந்த மாதிரியான போக்கு மாற்றப்பட்டால் மட்டுமே, முறைப்படுத்தப்பட்டால் மட்டுமே இதற்கு சரியான தீர்வாக இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல அந்த பள்ளங்களை தோண்டிட்டு அப்படியே மூடாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதனால பொதுமக்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை வந்து மாநகராட்சி எடுக்கலாம்? வெட்டும் போதே இளநிலை பொறியாளர் ஒவ்வொரு வார்டுக்கும், சென்னையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் 200 வார்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் 200 வார்டுகளுக்கு 200 இளநிலை பொறியாளர்கள் இருக்கிறார்கள், தூய்மை பணிக்கான ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்டுக்கும் தூய்மை பணி செய்பவர்கள் ஏறத்தாழ ஒரு 70-80 பேர் இருப்பார்கள். இது மட்டுமல்லாமல் சாலை வெட்டும் பணிகளை சீர் செய்வதற்கு ரோடு ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு 5-6 பேர் இருப்பார்கள். இவ்வளவு பேர் கண்ணிலேயும் படாமல் யாரும் வெட்டிவிடவே முடியாது. எனவே வெட்டும் போதே அது அனுமதி பெற்று வெட்டப்படுகிறதா, அனுமதி பெறாமல் வெட்டப்படுகிறதா என்பதை ஆய்வுகள் அந்த அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி அந்த மன்ற உறுப்பினர்கள் தவறுதலாக மாநகராட்சியை திசை திருப்பி வெட்டுகிற பணிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் இது சரியாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கான வழிமுறைகள் குறித்து முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியதை கேட்டோம். அடுத்ததாக கோகுல்டே வரேன். கோகுல், நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த நீங்க இருக்கக்கூடிய ஒரு சாலை, அந்த புது சாலை அப்படிங்கறது, அது மாதிரி எத்தனை சாலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கு? இதனால வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பொதுமக்கள் ஃபேஸ் பண்றாங்க, அது குறித்து சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமாக விக்ரம், அதாவது சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல தினசரி வந்து பல்வேறு பணிகளுக்காக பல துறைகள் வந்து இது போன்ற பள்ளங்களை தோன்றாங்க. எந்த அடிப்படையில விதிமுறைகளை மீறி தான் ஒரு சில இடங்கள்ல வந்து இது போன்ற பள்ளங்களை தோண்டுவதாக பெரும்பாலான பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு பணியை முடித்ததுக்கு பின்பு மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அந்த சாலையை வந்து முழுமையாக சீரமைத்துள்ளார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். ஆனால் வந்து அந்த அதிகாரிகள் வந்து முழுமையாக கண்காணிப்பதில்லை. பெரும்பாலான இடங்கள்ல பள்ளங்கள் தோன்றாங்க, பள்ளங்கள் மூடினாலும் அந்த சாலை வந்து பழைய மாதிரி ஏற்கனவே இருந்த மட்டத்துக்கு இருக்கா, பழைய மாதிரி வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் வந்து நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் அதை வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யவில்லை என்பது பெரும்பாலான குற்றச்சாட்டா இருக்கு. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன, இதுக்கு தீர்வு என்னங்கறத நேரடியாக கேட்போம். சார், இப்போதைக்கு உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க, இதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க? ஹலோ, இந்த இடத்துல வந்துங்க, this has become a breeding place for mosquitoes and flies. Because of this, the health is affected very badly for the people here. Secondly, water is the main source for all sorts of diseases. And because of this damage, this water is... சார், இப்ப நீங்க சொல்லுங்க சார், இப்ப என்ன நிரந்தர தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? சார், எனக்கு வந்து எங்க ரோட்ல நல்ல தண்ணி வரணும். இந்த பள்ளம் வந்து சரி பண்ணணும்.
இது 3 மாசமா இப்படியே போட்டு யாருன்னா உழுந்து செத்தா அப்ப வந்து பாப்பாங்களான்னு தெரியல. இதுதான் நான் நினைக்கிறேன். கேபிள் பாருங்க சார் எப்படி இருக்கு. இது ஏற்கனவே கேபிள் கூட பஸ்ட் ஆயிட்டு எரிஞ்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நாங்க கரண்ட் இல்லாம இருந்தோம். சரி அதுவும் பண்ணி கொடுத்தாங்க திருப்பி. இது ஃபாலோ அப் இல்ல, அதான் மெயின் ஃபாலோ அப் இருந்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதாவது விக்ரம், முக்கியமாக பொதுமக்கள் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, ஃபாலோ அப் இல்ல. அதை வந்து அதிகாரிகள் தொடர்ச்சியாக கண்காணிப்பதில்ல. சாலையை பள்ளம் தோன்றாங்க, வேலையை செய்யறாங்க, அதை வந்து திருப்பி வந்து முழுமையா சரி செஞ்சாங்களா, மறுசீரமைப்பு வந்து முழுமையா நடைபெற்றது என்பதான ஒரு முழுமையான ஃபாலோ அப் இல்ல அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. அந்த ஃபாலோ அப் செஞ்சு இந்த பணியை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளுக்கு 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு, கோரிக்கைகள் என்னவாக இருக்கு கோகுல், அதை பத்தி சொல்லுங்க. பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது எந்த துறை இந்த வேலையை செய்யறாங்க, ஒரு குடிநீர் வாரியமோ, கழிவுநீர் வாரியமோ, பாதாள சாக்கடை திட்டத்திற்காக அல்லது தொலைபேசி இணைப்பு அதற்காகவா, எந்த துறை இந்த வேலையை செய்யறாங்க, எந்த ஒப்பந்ததாரரிடம் இந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்கள் வந்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. அந்த ஒப்பந்தக்காரர் அந்த இடத்தை பார்த்திருப்பீங்க, ஒரு முழுமையான இது கிடையாது. அந்த பணி செஞ்சு முடிச்சிருக்காங்க, யார் பண்ணா, எந்த துறை பண்ணாங்க, எந்த ஒப்பந்ததாரர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் கிடையாது. ஆகவே வெளிப்படையான ஒரு அறிவிப்பு பலகை இந்த இடத்துல வைக்க வேண்டும். அது மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக இவரிடம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ளது, இவ்வளவு திட்ட மதிப்பீடுல கொடுக்கப்பட்டிருக்கு, இவர் இந்த காலத்திற்குள் இந்த பணியை முடிக்க வேண்டும் என்ற வெளிப்படையான அறிவிப்பை வந்து பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மேலும் வந்து சமூக ஆர்வலர்களிடம் இது குறித்து பேசும்போது பொதுமக்களுடைய பங்கு இதுல முக்கியமாக இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாலை பள்ளம் தோண்டப்பட்ட இடத்துல வந்து பொதுமக்களும் நேரடியாக குப்பைகளை கொட்டியிருக்காங்க. அது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இவங்களே இந்த தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்களே ஒரு குழுவாக இருந்து, ஒரு அமைப்பாக இருந்து நேரடியாக இது குறித்த பிரச்சனையை வந்து அதிகாரிகள் கவனத்திற்கும் மேயருடைய கவனத்திற்கும், மற்றபடி நேரடியாக மாமன்ற உறுப்பினரோ மாநகராட்சியுடைய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஒருபடி மேல போய் இவ்வளவு அதிகாரிகளிடமும் ஒரு அந்த துறை அதிகாரிகளிடமும் கொண்டு போனதுக்கு பின்பும் நடவடிக்கை இல்லை என்றால் அந்த துறை மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கு. அது குறித்தும் இது போன்ற ஒரு குழுவாக இருந்தால் மட்டுமே அதற்கு நிரந்தர தீர்வு காண முடியும். ஆகவே இந்த பகுதியில் இருக்கவங்க ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் அப்படிங்கறதுதான் சமூகங்களுடைய முக்கியமான கருத்தாக உள்ளது. விக்ரம், இங்கே தீர்வில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டியது திறந்த மனதுடன் ஆராய்ந்து பிரச்சனையை தீர்க்க நிஜமான வழி காண்பதுதான். பொதுமக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உண்மையான அக்கறையுடன் உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக தெளிவு பிறக்கும், தீர்வு கிடைக்கும். களத்திலிருந்து நம்மோடு இணைந்த நமது செய்தியாளர் கோகுலுக்கும், பங்கேற்ற பொதுமக்களுக்கும், மாநகர முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் தலைநகரத்தின் சார்பாக நன்றிகள். இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையோடு நாளை உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.